கிழவி, உன் வயசுக்கு யாராச்சும் வேலை கொடுப்பாங்களா? நான் கொடுத்துருக்கேன்னா அது ரொம்ப பெரிய விஷயம். அதை மதிக்காம இவ்வளோ லேட்டா வந்துட்டு இருக்கிற. உனக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா இல்லையா கிழவி? கொஞ்சம் மரியாதையா பேசுமா? என் வயசுக்காச்சும் கொஞ்சம் மரியாதை கொடு. இனிமேல் நான் வேலைக்கு வரமாட்டேன். இதை சொல்லிட்டு போகலாம் தான் வந்தேன். நான் சொந்தமா ஒரு கறி தோசை கடையை வச்சிருக்கிறேன். அதனால இனிமேல நான் வேலைக்கு வரமாட்டேம்மா. சொந்தமா தொழில வச்சுக்கிட்டா நான் பேசாம நிம்மதியா இருப்பேன் உங்ககிட்ட பேச்சு வாங்காம. ஓஹோ, காசு வந்துருச்சா? காசு உனக்கு? அதுக்குள்ள எப்படி உனக்கு அவ்வளோ காசு வரும்? என் வீட்டுல இருந்து எதுவும் ஆட்டை கீட்டியை போட்டு போனியா? ஆட்டையை மட்டும் போட்டிருக்கேன்னு தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கவே, நான் அடுத்த நிமிஷம் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன். பார்த்துக்க. ஒழுங்கு மரியாதையா உண்மை என்னமோ சொல்லிடு. இங்க பாருமா, இதுதான் உனக்கு முதலும் கடைசியும். இதுக்கு மேல வார்த்தையை விட்டா உனக்கு மரியாதை கெட்டு போயிரு. பார்த்துக்க. உன் வீட்டுல வேலை பார்த்தேங்கிறதுக்காக தான் மரியாதையா பேசிட்டு இருக்கேன். சுட்டு போட்டாலும் எனக்கு அந்த திருட்டு குணம் மட்டும் வரவே வராது. அது உங்களோட போகட்டும். எனக்கெல்லாம் அது தேவையே கிடையாது. நான் உழைச்சி சம்பாரிச்ச காசுல தான் நான் சொந்தமா கடை வைக்கப்ப. சரியா? உன் வேலை என்னமோ அதை மட்டும் பாரு. பாப்போம். இன்னும் 2 நாள் அந்த கடையை இழுத்து மூடிட்டு திருப்பியும் அம்மா நொம்மாட்டு என்கிட்ட வேலைக்கு வரதான் போறப்பாரு. இதை நீ வேணா எழுதி வச்சுக்கோ. அந்த பாட்டி எதை பத்தி நினைக்காம தன்னம்பிக்கையோட போய் அந்த கறி தோசை கடையை போட்டாங்க. ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே அந்த பாட்டி கடையில எந்த கூட்டமும் இல்ல. ஒரே ஒருத்த கஸ்டமர் மட்டும் வந்தாங்க. பாட்டிமா, என்ன மட்டன் கறி தோசைன்னு போட்டிருக்கீங்க? நல்லா இருக்குமா பாட்டிமா? இதுக்கு முன்னாடி உங்க கடையில சாப்பிட்டதே இல்லை, இப்பதான் போட்டுக்கிறீங்க. நம்பிக்கைக்கு பாத்திரமா உங்க சாப்பாடு இருக்குமா? கண்ணு, அதெல்லாம் நல்லா இருக்கும்மா. நீ ஒரு தடவை சாப்பிட்டு பாரு. சாப்பிட்டு பார்த்தா தானே ருசி என்னன்னு தெரியும். சாப்பிட்டு பார்த்துட்டு மற்ற எல்லாத்துக்கும் போய் சொல்லு. சரியா? சரி, நான் சாப்பிட்டு பார்க்குறேன். நல்லா தான் என் ஃப்ரெண்ட்ஸையும் கூப்பிட்டு வந்து சாப்பிடுவேன். சரியாம்மா? அவங்களும் உட்காந்து அந்த மட்டன் கறி தோசையை சாப்பிட்டு பார்த்தாங்க. ரொம்பவே சுவை அருமையா இருந்தது. ஆஹா பாட்டி, உண்மையிலே இந்த மட்டன் கறி தோசை ரொம்பவே அருமையா இருக்கு பாட்டி. நான் கூட புதுசா கடை போட்டிருக்கு, நல்லா இருக்காதுன்னு நினைச்சேன். ஆனா உங்க கைப்பக்குவம் அருமையோ அருமை. நான் நாளைக்கே எல்லாத்தையும் கூட்டிட்டு வரேன் பாருங்க. நீ சொல்ற வார்த்தை எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்குமா. கண்டிப்பா உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் கூட்டிட்டு வந்து நல்லா சாப்பிடுங்க. சரியா? முதல் நாள் அந்த பாட்டி கடை ஒரே ஒருத்தர் மட்டும் தான் வந்து சாப்பிட்டாங்க. இன்னைக்கு ஒரே ஒருத்தர் மட்டும் தான் வந்து சாப்பிட்ருக்காங்க. இன்னைக்கு சாப்பாடெல்லாம் வீணா தான் போகும். பரவாயில்ல, கண்டிப்பா நானும் ஒரு நாள் ஜெயிப்பேன். நம்பிக்கையை விடாம போராடிக்கிட்டே இருக்கணும். அங்க செம்பருத்தி பாட்டி இருக்காங்கல்லடி, அவங்க ஒரு மட்டன் கறி தோசை போடுறாங்கடி. ரொம்பவே அருமையா இருக்குது. கண்டிப்பா நம்ம போய் சாப்பிட்டுட்டு வரணும். என்ன, ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு தெரியுமா? அடடி பரவாயில்லையே, மட்டன் கறி தோசையா? எனக்கும் மட்டன் கறி தோசைன்னா ரொம்ப பிடிக்கும். நம்ம நிச்சயம் அங்க போலாண்டி. ஏண்டி, அவள் தான் சாப்பிட்னா அவளை ஓடிடுவாள். அவள்கிட்ட வந்து சொல்ல வேண்டியதானே? இல்லை நீ சாப்பிடும் போதே அவளை கூட்டிகிட்டு போக வேண்டியதானடி? அவள் சாப்பாடுனா உயிரவே விட்டுருவாளே. பார்த்துக்க. நாளைக்கு எல்லாருமே போகலாண்டி. நமக்கு எல்லாரும் போய் நல்லா உட்காந்து சாப்பிட்டுட்டு வரலாம். சரிங்களா? பாட்டி, இங்கே பார்த்தீங்களா, இவங்க எல்லாருமே என்னோட தோழிகள். இவங்க கிட்ட உங்கள் தோசையை பற்றி சொன்னேன். உடனே சாப்பிடணும்னு சொன்னாங்க. அதனால தான் ஆளாக கூட்டிகிட்டு வந்துட்டேன். இன்னைக்கு எல்லாத்துக்கும் உங்கள் தோசையை போட்டு கொடுத்துருங்க பாட்டி. எல்லாரும் ருசிக்க சாப்பிடட்டும். ஏமா, உன் தோசை நல்லா இருக்கும் தான் வந்திருக்கோம். நல்ல தோசையை பார்த்து கொடுமா. நீ பெசாட்டு ஆகாத போகாத கொடுத்துடாத. அப்புறம் அடுத்து உன் கடைக்கு வரவே மாட்டோம். பார்த்துக்க. இப்போ எப்படி சாப்பிட்றோமோ அப்படியே தான் கடைசி வரைக்கும் டேஸ்ட் இருக்கணும். பார்த்துக்க. அவங்க எல்லாரும் வரிசையா போய் அந்த மட்டன் கறி தோசையை சுவைச்சு பார்த்துட்டு இருந்தாங்க. அடடே, உன் கைப்பக்குவம் ரொம்பவே அருமையா இருந்ததுமா. இந்த பெரிய கடையில போடுறாங்க பார்த்தியா, அந்த தோசை கூட தோத்து போயிரு. பார்த்துக்க உன் கைப்பக்குவம் மத்தியில. இந்த மாதிரி பாராட்டி போனது செம்பருத்தி பாட்டிக்கு ரொம்பவே உற்சாகமாகவும் இருந்தது. மனசுல நல்ல தைரியமும் வந்தது. ஏமா, அந்த செம்பருத்தி கடை உண்மையிலே போட்டு தான் வச்சிருக்கா. பார்த்துக்க. வர்றப்ப பார்த்துட்டு தான் வந்தேன். கடையில் நல்ல கூட்டமாக குமிஞ்சு கிடக்குது. பார்த்துக்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி கூட்டம் வராமலாம் கிடையாது. பார்த்துக்க. என்ன சொல்ற நீயே? அவ கடையில கூட்டம் வந்திருக்குதா? அவளை நான் நிம்மதியாவே வாழ விட மாட்டேன். அவ கடையை எப்படியாச்சும் எடுத்துட்டு என்கிட்டயே திருப்பி வேலைக்கு வந்து என் காலடியிலே கிடக்கணும். அவ நான் சொல்றத மட்டும் நீ செய்ய, புரியுதா? ஏமா, அதுக்காக தானே உங்க வீட்டில் வந்து நான் வேலை பார்த்துருக்குறேன். நீங்க என்ன சொல்றீங்களோ நான் அப்படியே செஞ்சுட்டு போறேன். ஆனா பணத்தை மட்டும் சேர்த்து கொடுத்துருங்க. என்ன சொல்றீங்க? ஏமா செம்பருத்தி, எனக்கு ஒரு மட்டன் கறி தோசை கொடுமா. உன் கடையில் நானும் சாப்பிட்டு பார்க்கலான்னு தான் வந்திருக்கிறேன். எப்படி இருக்குன்னு பார்ப்போம். எல்லாம் கூட்டமாக குவியிறாளுக. நானும் ஒரு தோசையை வாங்கி தின்னு பார்க்குறேன். அட, என் கடையில் உண்மையிலே மட்டன் கறி தோசை ரொம்ப அருமையாக இருக்குமா. பக்கத்தில் நிற்கிறாங்கல்ல, அவங்கெல்லாம் என் கடையோட ரெகுலர் கஸ்டமர். அவங்க கிட்ட கேட்டுப்பாரு. முதல்ல நான் சாப்பிட்டு பார்க்குறேன், அப்புறம் மற்றவங்கள கேட்டுக்கிறேன். அந்த பாட்டியும் இன்னொருத்தக்காவும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அடரே, என்னது இது? தோசை பூரா மண்ணா இருக்குது. இந்த தோசையை நாங்கள் எப்படிம்மா சாப்பிட முடியும்? ஏமா, ஒரு சுத்தபத்தம் இல்லாமல் செய்கிறாய். இது என்னம்மா சாப்பாடு? இதையும் இங்கே உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிற ஆளுகளே. உனக்கு மண்ணா இல்லையாம்மா? என் தோசை பூரா மண்ணு தான் இருக்குது. இதை வாய்க்குள்ள போட்டால் நான் சீக்கிரம் போய் சேர்ந்துருவேன். பார்த்துக்க.
என்னம்மா சொல்ற? உன் பக்கத்துல ஒரு பொண்ணு உட்காந்து சாப்பிடுது, அந்த பொண்ணு நல்லா தானே சாப்பிட்டுட்டு இருக்குது. நீ மட்டும் இப்படி குறை சொன்னா என்ன அர்த்தம்? மண்ணு விழுந்தா எல்லாத்துக்கும் ஒரே தானே விழுந்திருக்கணும். அந்த பொண்ணு நல்லா இருக்குன்னு சொல்லி தானே சாப்பிட்றா. ஏமா உனக்கு டல்லா தானே இருக்கு? அடடே, எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குங்க. அப்பெல்லாம் தோசைல எந்த குறையும் கிடையாது. தோசை ரொம்பவே நல்லா இருக்குது, மெதுவா இருக்குது. இவங்க சொல்ற மாதிரி என் தோசைல எந்த மண்ணும் கிடையாது. தயவு செஞ்சு என்னைய இதுல சேர்க்காதீங்க. அப்ப நானா தோசையில மண்ணள்ளி போட்டுக்கிட்டு தோசையில மண்ணுன்னு சொல்றேன்? எனக்கு என்ன பைத்தியமா? என்னமோ போங்கப்பா, எனக்கு இந்த தோசை பிடிக்கல. டேஸ்டும் இல்லை, ருசியும் இல்லை. நான் கிளம்புறேன். பாட்டிமா விடுங்க, அந்த அம்மா ஏதோ ஒரு இதை சொல்லிட்டு போகுது. உண்மையிலே உங்க தோசை ரொம்ப அருமையா இருக்கு, சுத்தமாகவும் இருக்கு பாட்டிமா. குறை சொல்றதுக்கு எதுவுமே கிடையாது. இல்லைம்மா, நான் அதெல்லாம் எதுவும் மனசுல வச்சுக்கல. 100ல் ஒருத்தர் இந்த மாதிரி சொல்லத்தானே செய்வாங்க. சரிங்கம்மா. இவ யாருன்னு தெரியலையே, தேவையில்லாம வீண் பழி வந்து போட்டுட்டு இருக்கிறா. இவ யாருன்னு சீக்கிரம் கண்டுபிடிக்கணும். போய் மார்க்கெட்ல பொருளாக வாங்கிட்டு வருவோம். அப்பதான் நாளைக்கானதுக்கு ரெடி பண்ண முடியும். ஏமா சுருதி, ஏமா சுருதி, கொஞ்சம் வெளியே வாமா. என்னங்க பாட்டி, என்னமோ கையில டிப்பனோட வந்திருக்கிறீங்க, என்ன விஷயம் சொல்லுங்க. ஏமா, இது காலிஃப்ளவர் ஃப்ரைமா, அந்த கடையிலெல்லாம் போட்டு கொடுப்பாங்கல்ல ஒன்று, அதே மாதிரி செஞ்சுருக்கேன். அந்த பக்குவத்தில் சாப்பிட்டு பாரு, ரொம்பவே ருசியாக இருக்கும்மா. ஏன் பாட்டி, இதெல்லாம் நீங்கள் எதுக்கு செஞ்சு கொண்டு வரீங்க? முன்ன பின்ன நம்ம பழகுனது கூட கிடையாது. நீங்கள் எதுக்கு பாட்டி இதெல்லாம் செஞ்சு கொண்டு வரீங்க? நான் இதெல்லாம் விரும்பவும் மாட்டேன். சரி, மரியாதைக்கு கொடுக்குறீங்க, நானும் வாங்கிக்கிறேன். அப்படி அந்த பாட்டி காலிஃப்ளவர் ஃப்ரையை கொடுத்துட்டு போனாங்க. அதை சாப்பிட்ட அவளுக்கு அடுத்த நாள் நல்ல உடம்பெல்லாம் அலர்ஜியா வந்துருச்சு. அட, என்ன இது, உடம்பெல்லாம் அலர்ஜியா வந்திருக்குது? இதுக்கு என்ன காரணம்னு ஒன்றும் புரிய மாட்டேங்குதே. அம்மா, என் உடம்புல பாத்தீங்களா எவ்வளோ அலர்ஜின்னு? ஆமா, என்ன உங்களுக்கும் அலர்ஜி வந்திருக்குது? எப்படிம்மா உங்களுக்கும் அலர்ஜி வந்திருக்குது? என்ன விஷயம்னே தெரிய மாட்டேங்குதேம்மா. நான் இப்போதாம்மா மருத்துவர்கிட்ட போயிட்டு வந்தேன். அவர் மட்டன் கறி தோசை தான் காரணம்னு சொல்லிட்டாரு. அந்த கிளவியே நான் அன்னைக்கே சொன்னேன்ல, ஏதோ ஒன்று ஆகாத போகாததை போட்டு செஞ்சு வச்சிருக்கிறா. அதனால தான் இப்படி உடம்பெல்லாம் அலர்ஜி வந்துருச்சு பார்த்துக்க. அட கடவுளே, அதனாலதான் உங்களுக்கு அப்படி அலர்ஜி வந்திருக்குதா? நான் அந்த அம்மாவை நல்ல அம்மால நினைச்சேன். அவங்க கடையில போய் நாளுக்கு நாள் சாப்பிட்டுட்டு இருந்தேன். அவங்க இப்படி பண்ணுவாங்கன்னு நினைச்சு கூட பார்க்கல. இப்பவே நான் போய் கேட்கிறேன். எனக்கும் தனமா அலர்ஜி வந்திருக்குது. வா, 2 பேரும் ஒன்னா போய் அவளை வாங்கி விட்டுட்டு வரலாம். ஏங்கம்மா, உங்க கடையை நம்பி தானே நாங்க வரோம். உங்க கடையில சாப்பிட்ட சாப்பாடுனால எங்களுக்கு பாரு எப்படி அலர்ஜி வந்திருக்குன்னு. எனக்கு மட்டும் வந்தா பரவாயில்ல, இந்த அம்மாவுக்கும் சேர்த்து வந்திருக்கு. அப்பனா என்ன அர்த்தம்? உங்க சாப்பாடு தானே அர்த்தம். ஏமா இப்படி பண்றீங்க? உங்களை நம்பி தானே நாங்க சாப்பிட்டோம். இவளா ஒரு காலமும் நல்லா இருக்க மாட்டா. இப்படி என்னத்தையோ சாப்பாடுல கலந்து கொடுத்து முகம் முழுக்க அலர்ஜியா வந்து கிடக்குது. இவளா நல்லா இருப்பாளா? இவ கடையை முதல்ல எடுத்து போட சொல்லுங்க. அப்பதான் மக்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. பொம்பளைய பாரு, பொம்பளைய என்ன இது பாரு, இந்த பொம்பளைக்கு என்னத்தையோ கலந்து கொடுத்து எல்லாத்துக்கும் அலர்ஜியா வச்சிருக்கு. இதெல்லாம் ஒரு பொம்பளையா? அடிச்சு துரத்தி விடுங்க இந்த கடையில இருந்து. பாட்டிமா, அவங்க எல்லாரும் உங்களை பத்தி என்ன சொல்லிட்டு இருக்காங்க? நீங்களும் வாய மூடிட்டு இருக்கீங்க. அப்ப அவங்க சொல்றதெல்லாம் உண்மையா பாட்டிமா? ஏதாவது பேசுறாங்களான்னு பாரு. இருங்க கண்ணுங்களா, உங்களுக்கு முக்கியமான தகவலை நான் தர வேணாமா? ஏமா, இவ்வளோ தூரம் பேசுறியே, முதல்ல இந்த வீடியோவை பாரு. அதுக்கப்புறம் நீ இதெல்லாம் என்கிட்ட பேச மாட்ட. ஏண்டி இப்படி அலர்ஜி வந்து கிடக்குறோம், வீடியோவை பாரு அதை பாருன்னு உயிர் எடுத்துக்கிட்டு இருக்கிற. எங்களை பார்த்தா உனக்கு மனுஷிய கூட மதிக்க முடியலையாடி? இங்க பாருமா, நீ முதல்ல இந்த வீடியோவை பாரு, அதுக்கப்புறம் மற்றவங்க சொல்றதெல்லாம் கேளு. அந்த அக்காவும் அந்த வீடியோவை வாங்கி பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. எல்லாரும் நம்பவே இல்லையா? என்ன ஒரு ஆச்சரியம், அந்த கிழவி அப்படி ஒரு பேர் வாங்கி வச்சிருக்கா. எப்படியாச்சும் அந்த கிழவியோட பேரை கெடுத்தே ஆகணும். இதுக்கு நல்ல பிளானா நான் போட்டு கொடுக்குறேன் பாரு. நான் சொல்ற மாதிரி நீ பண்ணிட்டு வா, புரியுதா? ஏம்மா, என்ன பிளானு போட்டாலும் அவளுக்கு யாரும் அந்த கிளவிய கெட்டவன்னு நம்ப மாட்டேங்கிறாளுக பார்த்துக்க. அதுக்காக தானே எந்த பிரச்சனையும் வர மாட்டேங்குது. ஏதாவது பிரச்சனையை கலப்பலாம்னா யாரும் ஒத்து பார்க்க மாட்டேங்கிறாளுக. நீங்க வேற ஏதாவது யோசனை இருந்தா சொல்லுங்க, நான் செஞ்சு பாத்துறேன். இங்க பாரு, அந்த சுருதி இருக்கால, அவளுக்கு உடம்பு ஃபுல்லா அலர்ஜி வரும். அதனால நீ என்ன பண்ற தெரியுமா? நான் கொடுக்குற காளான் ஃப்ரைய அவளுக்கு கொடுத்துரு. அதை என்ன சொல்லி கொடுக்குறேன்னா காலிஃப்ளவர் ஃப்ரைன்னு சொல்லி கொடு. அவளுக்கு காளான் சாப்பிட்டாலே அலர்ஜி பத்திக்கிட்டு வரும். அப்ப நீ என்ன பண்றேன்னா, நாளைக்கு நீ வேஷம் போட்டுட்டு போற அலர்ஜி வேஷம். அடி பாவி, எல்லாத்துக்கும் காரணம் நீதானா? இருங்க, நீங்க பேசுறத வீடியோ எடுக்கிறேன். ஏமா, எனக்கு வியாசம்லாம் போட தெரியாது. கிளவி, காப்பிக்கெல்லாம் ஸ்கெட்சை வச்சு மூஞ்சிலாம் புள்ளி வச்சுட்டு போ. அப்பனா உனக்கும் அலர்ஜி வந்திருக்கும், அவளுக்கும் அலர்ஜி வந்த மாதிரி இருக்கும். அப்ப 2 பேத்துக்கும் அலர்ஜி வந்துச்சுன்னா நீ சொல்லு, நேற்று சாப்பிட்ட சாப்பாடுனால தானே. அப்ப அவ ஒத்துக்குவா கண்டிப்பா. இந்த பிளானு கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும். அவளுக்கு காளான் சாப்பிட்டாலே தானா அலர்ஜி வரும். ஆனா நீ காலிஃப்ளவர்னு சொல்லி கொடு, புரியுதா? ஏங்க, உங்களுக்குலாம் மனசாட்சி இல்லையாங்க? ஒருத்தவங்களோட உயிரில் இப்படித்தான் விளையாடுவீங்களாங்க? எப்படிங்க இப்படிலாம் உங்களுக்கு மனசாட்சி வந்துச்சு? சே, நீங்களாம் மனுஷங்களே இல்லை.
இந்த அலர்ஜி எனக்கு காலையில வந்துச்சுன்னா சாயந்தரம் சரியா போயிடும். ஆனா நீங்க மன்னிச்சிருக்கானே, இவளோட சூழ்ச்சி என்னன்னு புரிய வைக்கணும். அதுக்காக தான் அப்படி பண்ணேன். உனக்கு காலையில வந்தா சாயந்தரம் சரியா போயிடும் எனக்கும் தெரியும். இவளெல்லாம் விடவே கூடாது. இவ ஆளும் மூஞ்சி பாரு, கிளவி என்னென்ன பிளான் போட்டிருக்கா. அந்த பக்கத்துல இருக்கவா அதுக்கு மேல பிளான் போட்டு கொடுத்துருக்கா. அப்படி என்னடி ஒருத்தவங்க மேல வன்மோ? ஒருத்தவங்க கடையை எடுத்து நீங்களா பொழைக்கணுமா? அந்த பொழப்புக்கு வேற ஏதாவது பொழப்பு பொழைங்க போங்க. ஐயோ, நான் எல்லாத்துக்கும் காரணம் இல்ல. இந்த அம்மா தான் எல்லா பிளானையும் போட்டு கொடுத்துச்சு. இந்த அம்மாவோட கடையை எப்படியாச்சும் எடுத்தா எனக்கு பணம் தரேன்னு சொல்லுச்சு. அந்த அம்மாவை கேட்டுக்கங்கம்மா. ஐயோ, நாளா போட்டு தரலப்பா. இந்த கிளவியை கெடுக்கணும்னு நினைச்சா நான் என்ன பண்ண முடியும்ப்பா? நான் பேசாம தான் இருந்தேன். சரி சரி, எனக்கு நேரம் ஆயிடுச்சு, நான் வீட்டுக்கு கிளம்புறேன். இவளை சும்மாவே விடக்கூடாது. எல்லாரும் சேர்ந்து இவளை போலீஸ்ல பிடிச்சு கொடுங்க. அந்த கிராம மக்கள் எல்லாருமே அவளை போலீஸ்ல பிடிச்சு கொடுத்தாங்க. என்னைக்குமே ஒருத்தவங்களுக்கு எடுத்து நம்ம வாழணும்னு நினைக்கவே கூடாது. எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கணும். அப்படி கெடுத்து வாழணும்னு நினைக்கிறவங்களுக்கு கடவுள் சரியான தண்டனையை கொடுப்பாரு. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது ரொம்ப கதை பிடிச்சிருந்துச்சுன்னா அதை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. கண்டிப்பா அந்த கதையும் போட்டுடலாம்.